உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னுடைய பிளான் என்னங்கிறது இப்ப உங்களுக்கு தெரியணும்ல? அதுக்கு எனக்கு ஏன் ராதா மோகனோட ஹெல்ப் வேணும்னு? ஒரு செகண்ட் ப்ளீஸ், கொண்டு வாங்க. இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு? வாமா. டோன்ட் வரி, இது ஒரு புது டைப் பாம், அதாவது போலி பாம். இதை எதுக்கு இப்ப கொண்டு வர சொன்ன? இந்த போலி பாம பிளேன்குள்ள இருக்கிற ராதா மோகன் கிட்ட எப்படியாவது கொண்டு சேர்க்கணும். அவங்க இத உண்மையான பாமோட ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. உண்மையான பாம் பிளேனை விட்டு வெளில வந்த உடனேயே பேசஞ்சர்ஸ்க்கு எந்த ஆபத்தும் இருக்காது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேசஞ்சர்ஸா நம்ம சேஃபா ரெஸ்கியூ பண்ணிட முடியும். உனக்கே இது ஓவர் கான்ஃபிடன்ஸா தெரியல? ராதா மோகனை என்ன ஜேம்ஸ் பாண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பாவம், அந்த ரெண்டு காமனர்ஸ்க்கும் என்ன பண்ணணுங்கிறது கூட புரியாம இருக்கும். இனாஃப் கவிதா, நீ நிறையவே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்ட. இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டேன். ஆனா உன்னோட இந்த அர்த்தமில்லாத நம்பிக்கையில என்னோட சிவிலியன்ஸ்க்கு நான் ஆபத்தை ஏற்படுத்த மாட்டேன். சார், மொத்த மிஷனுமே நம்பிக்கையில தான் நடக்குதுன்னு உங்களுக்கு தோணல? உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா ராதாவும் மோகனும் கிருஷ்ண பரமாத்மா சிலையை உடைக்க விடாம காப்பாத்துவாங்கன்னு? நாட்டுல கலவரம் ஏற்படாம காப்பாத்துவாங்கன்னு? இல்ல இந்த பிளேன் லேண்ட் ஆகுன்ற நம்பிக்கை தான் இருந்ததா உங்களுக்கு? இல்ல 10 பேசஞ்சர்ஸ் ரெஸ்கியூ பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை தான் இருந்ததா உங்களுக்கு? எதுதான் சார் நீங்க நம்புனீங்க? சார், உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா ராதா அந்த ஃபாத்திமாங்கிற சின்ன பொண்ணு மூலமா மறுபடியும் ஒரு தடவை ஹைஜாக்கர் சார் நாட்டுல கலவரம் ஏற்படாம தடுத்திருப்பா அப்படின்னு? ஏன் சார் இதெல்லாம் முடிஞ்சிருக்குன்னா அப்போ கவிதா மேடமோட பிளானும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும்ல சார்? எக்ஸாக்ட்லி வாட் ஐ மென்ட் சார். ராதா மோகன் இந்த மொத்த சிச்சுவேஷன்லயும் ஒரு தடவை கூட நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்ல. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ராதாவும் மோகனும் இந்த மிஷனையும் நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃபேக் பாம்ப பிளேன்குள்ள கொண்டு சேர்க்க சிவா தான் பெட்டரான பர்சன் எனக்கு தோணுது. ஏன்னா இவருக்கு ராதா மோகனை ரொம்ப நல்லா தெரியும் அண்ட் முழுசா நம்புறாரு. He is the right guy, sir. ராதா மோகன் இவர் 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா எதிர்த்து யாராலையும் நிக்க முடியாது. இவங்கெல்லாம் பெரிய விஷயமா? சிவா தம்பி, என்னோட பொண்ணு தாமினி அவளும் இந்த விமானத்துல தான் இருக்கா. தயவு செஞ்சு அவளை காப்பாத்துப்பா. ராதா மோகன் சேஃபா இருந்தா போதும். ஏன்னா ராதா ஃபாத்திமா மூலமா ஹைஜாக்கர்ஸோட பிளானை கெடுத்துட்டா.
இதனால அவங்க ரொம்ப கோவத்துல இருப்பாங்க. கிருஷ்ண பரமாத்மா, ப்ளீஸ் எங்க ஃபேமிலியை நீங்க தான் காப்பாத்தணும். எல்லாரும் பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் பண்பாடு. இவ்வளவு கடினமான சூழ்நிலையில கூட இந்த சின்ன பொண்ணு தன்னுடைய பண்பாடை மறக்கவே இல்லை. அந்த இறைவனோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்க மேல இருக்கும். நல்லா இருங்க. பாத்தியா, இதுதான் உண்மையான காதல். வெறும் பார்ட்டி பண்றதால காதல் அதிகமாகாது. பாரு. மோகன் எனக்கு சொந்தம். அவன் மேல அத்தனை உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு இந்த ராதாவுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்துலயுமே எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. மோனையா, நீங்களும் தானே விரதம் இருக்கீங்க. அதனால முதல்ல நீங்க குடிங்க. இல்ல ராதா, முதல்ல நீ குடி. முதல்ல நீங்க. இல்ல, நீ அவளுக்கு தண்ணி கொடுக்க கூடாதா? இது தப்பு இல்ல. நீங்க தானே சொன்னீங்க ராதா விரதத்தை முடிச்சுக்கலான்னு. ஆமா, ஆனா தண்ணி ஆள இல்ல. சாப்பாடு கொண்டு வர சொல்றேன். இதான் உங்களோட சாப்பாடு. அதை எடுத்துட்டு போங்க. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? தள்ளி தள்ளி கொண்டு போங்க. இது நான் வெஜிடேரியன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.